ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பம்பர் அறுவடையினுடைய பார்ட் 2ங்க இந்த வீடியோ. பார்க்காதவங்க புதன்கிழமை போட்ட வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க. பாருங்கள். பார்ட் 1 புதன்கிழமை போட்டிருக்கிறேங்க. பார்ட் 2 சனிக்கிழமை போடுறேங்க. உங்களுக்கு லிங்க்கும் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க. பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பாருங்கள். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பச்சை அவரை தாங்க அறுவடை தொடருதுங்க. போன வீடியோவில் பச்சை அவரையோடு நான் நிறுத்தியிருப்பேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து இது கண்டினியூஸ் ஆகுங்க. விதை வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோவிலே கொடுத்துருக்குறேங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவை நல்லா ஃபுல்லாக பார்த்து வாட்ஸ்அப் நம்பரை தெரிஞ்சுக்குங்க. கமெண்ட்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவிலே நான் கொடுத்துருக்குறேங்க. நம்பர் வந்து விதை வேணும்னா நம்பர் இதில் வீடியோவிலே கொடுத்துருக்குறேங்க. வீடியோவை பார்த்து நீங்கள் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோக்குமே நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க. 2வது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அதில் போட்டிருக்குறேங்க. தெரியாதவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு வேண்டியதாங்க அது மாதிரிலாம் நான் போடுறேன். இருந்தாலும் விதை வேணும்னு கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரு நான் தனியாக டைப் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா வீடியோவிலே கொடுத்துருக்குறேங்க. பார்க்குறவங்க வீடியோவை நல்லா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நான் உண்மையிலே இந்த மூக்குத்தி அவரை கலர் தாங்க டாப். நிறைய பாருங்கள் விதைக்கு அப்படியே ரெடி ஆக்கிச்சு பாருங்க. அதாவது கொஞ்சம் விட்டோம்னா கூடமே இது விதைக்கு ரெடி ஆயிடுதுங்க. நம்ம இந்த மாதிரி பார்த்து பார்த்து பறிச்சுட்டே இருந்தோம்னா கரெக்ட் ஆகிடுதுங்க. நான் வாரத்துக்கு 2 டைமு 3 டைம் தாங்க அறுவடை பண்ணுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்க்காததெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்திடுதுங்க. காய் வந்து நிறைய இருக்கிறதுனால டைம் பார்த்தீங்கன்னா நிறைய இழுக்குதுங்க. கொஞ்சம் நானும் கட் பண்ணி எடுத்துருந்தாங்க இருக்கேன். உங்களுக்கு காய் அறுவடையும் காட்டணுன்றதுனால தாங்க நான் வந்து கொஞ்சம் கவர் பண்ணி காட்டுறதா இருக்குது. ஏன்னா அதையும் நிறைய பேர் விரும்புகிறீங்க. காய் அறுவடையை பார்க்கவும் நிறைய பேர் விரும்புகிறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டி நான் வந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி போடுறேங்க. கை ரப்பிக்கிச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாவரையும் கலந்து இருக்குதுங்க கையில். கைக்கு கிடைக்கிறத அறுவடை பண்ணுறாங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோவுக்கு கமெண்ட்டு கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் வந்து அந்த மோட்டிவேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுறாங்க. அந்த கமெண்ட்டை படிக்க தான் எனக்கும் வந்து இப்படிலாம் வீடியோ போடலாம், இப்படி வீடியோ போடலான்ட்டு எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கிதுங்க. அதனால் உங்களுடைய கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, வெள்ளை நாவல் பழம் வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாங்கினீங்க, எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. வெள்ளை நாவல் பார்த்திங்கன்னா நான் சத்தியில் இருக்கிற நர்சரியில் தாங்க வாங்கினேன். அதனால் உங்களுக்கு வந்து நான் பழச்செடியாக தாங்க வாங்கினேன். அதாவது ரேட்டு பார்த்திங்கன்னா 1000 ரூபான்னு சொல்லி நான் பழத்தை செடியை வந்து பழமாடையே வாங்கினேங்க. அதாவது பூ, பிஞ்சு, காய் அந்த மாதிரி பேக் வந்து பார்த்திங்கன்னா சைஸு பெரிய சைஸுங்க அது. அதனால் பார்த்திங்கன்னா பூ, பிஞ்சு, காயாடியே நான் வந்து வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு வந்து அது அப்படியே க்ரோத் ஆகி மறுபடியும் பூ எடுத்து மறுபடியும் எனக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் இந்த நாகப்பழ செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பூ பிஞ்சாட வாங்கினோம்னா டக்குன்னு நம்ம வந்து அதை வந்து பூ பிஞ்சாட நம்ம மறுபடியும் அதை வர வைக்க முடியுங்க. ஆனால் நம்ம சின்ன செடியாக வாங்கினோம்னா நிறைய நாள் ஆகுதுங்க அது பூ பிஞ்சு எடுக்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நான் செடியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக கொடுத்து தாங்க வாங்கிட்டு வந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், அது அறுவடை முடிஞ்ச உடனே மறுபடியும் நம்மளுக்கு தழைஞ்சு மறுபடியும் பூ எடுத்து அழகாக எனக்கு வந்து இப்போ பழம் கொடுக்குதுங்க. அதனால் வெள்ளநாவல் செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நர்சரியில் வந்து பழத்தோடய விற்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க. காய்ங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக சூப்பராக இருக்குதுங்க. மாடியில் காய்ங்களை பார்க்கும்போது சரி, அதை பறிக்கும்போது சரி, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. உண்மையிலே இந்த கொடியவரை இந்த அளவுக்கு காய் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதாவது குத்தாவரையை விட கொடியாவரை தாங்க ஜாஸ்தி காய் கொடுக்குதுன்றது நான் இப்போ தாங்க அதை பார்த்தேன், அதை அனுபவிக்கிறேங்க. ஏன்னா இதுக்கு முன்னே நான் வந்து பார்த்திங்கன்னா கொடியாவரையும் நான் ட்ரை பண்ணதே கிடையாதுங்க. கொடியாவரைன்னா அது கொடி மட்டுமே போகும், காய் சரியாக வைக்காது அப்படின்ற மாதிரி தாங்க நான் என்னுடைய மைண்ட் தாட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய காயெல்லாம் பறிக்கும்போது பார்க்கும்போது அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுங்க. ஏன்னா இதனுடைய காய் அவ்வளோ காய் கொடுக்குதுங்க. நான் தான் இதை வந்து சரியாக புரிஞ்சிக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா இந்த கொடியாவரையும் நான் முதல்லேருந்தே ட்ரை பண்ணியிருந்தா இந்த முறை இன்னுமே நல்லா நம்ம வந்து அதில் ஒரு அனுபவம் நம்மளுக்கு வந்திருக்குங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி இந்த வருஷம் எனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் பொழுது ரொம்ப எனக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க எனக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பச்சை அவரை தாங்க சூப்பராக போடுன்னு போடுது.
டபுள் கலர் அவரையாக இருக்கட்டும், பர்பிள் அவரையாக இருக்கட்டும், இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை கொடுத்துட்டு பின்னாடியுமே அந்த காம்பில் மறுபடியும் நம்மளுக்கு புதுசா நம்மளுக்கு வந்து தழைஞ்சு காய் எடுக்குதுங்க. பாருங்கள் சிறகு அவரை எவ்வளோ சூப்பரா காய் வச்சிருக்குது பாருங்கள். அதையுமே இப்போ அறுவடை பண்ணுறேங்க. அது சமையலுக்குமே அப்பப்போ 4 காய், 6 காய் அப்படி கட் பண்ணிக்கிறேங்க. மீதி காயை விதைக்கி விட்டுருக்குறேங்க. கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க. சூப்பரா இருக்குது பாருங்க சிறகு அவரை. நல்லா கொட்டையெல்லாம் முத்துனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பர்பிள் கலர் வந்து விட்டுட்டுங்க. பாருங்க பீக்கங்காய் பாருங்க. எவ்வளோ அழகா பிஞ்சு வச்சுட்டு போகுது பாருங்க. அப்படியே கைக்கு கிடைக்கிற காயை அப்படியே அறுவடை பண்ணிட்டு போறேங்க. காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொட்டை நல்லா முத்திட்டு இருக்குதுங்க. அதனால இதெல்லாம் அப்படியே விதைக்கி விட்டுட்டுங்க. வாடிடுச்சுங்க இந்த காய்ங்கலாம். அதான் சரி விதைக்கி கட் பண்ணிக்கிறலாம்னு கட் பண்ணுறோங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு காய் அறுவடை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் காய் வந்துச்சுன்னா, அதை நம்ம விதைக்கி விட்டுக்கலாங்க. சூப்பரா காய் பாருங்க. நல்லா லென்த்துங்க. காய் பார்த்தீங்கன்னா, கரெக்டா ஒரு முழத்துக்கு மேல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க காய். நல்லா திரட்சியான காய்ங்க. பூச்சி கடிக்காத சூப்பரா அறுவடை பண்ணிட்டேங்க. இந்த அவரனுடைய கலர் பாருங்க. இங்கேயும் ஒரு கொடி வச்சிருக்கேன். பிங்க் கலர் பார்டர். இந்த இடத்துல ஒரு பேக் வச்சிருப்பேன் போல. எல்லாம் கலந்து கலந்து தான் இருக்கு. சரி வாங்க அந்த பக்கம் போயிடலாம். இன்னொரு பீக்கங்காவும் இருக்குதுங்க. அதையும் கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சின்ன சைஸுங்க. ஏன்னா சின்ன சைஸும் நான் வச்சிருக்கிறேங்க. லென்த்து காயும் வச்சிருக்கிறேங்க. 2 பேக்கும் வச்சிருக்கிறேங்க. சிறகு அவரை பாருங்க எப்படி தொங்குது பாருங்க. சூப்பரா தொங்குது பாருங்க. சரி ஒரு நல்ல ஒரு பெரிய பெரும்பத்தா பறிச்சுக்கலாங்க. அதாவது அவரைக்காய் மாதிரியே நம்ம சிறகு அவரையும் அறுவடை பண்றது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு. அவ்வளோ காய் இருக்குதுங்க. பாருங்க உள்ளேலாம் பாருங்க பிஞ்சு அப்படியே நிறைய இருக்குது பாருங்க. அதெல்லாம் அப்படியே விதைக்கி விட்டுறலான்ட்டு இருக்கிறேங்க. போதும். ஒரு 6, 7 காய் இருக்குதுங்க. சூப்பரா இருக்குது பாருங்க காய். அதாவது 2வது அறுவடையிலே நம்ம இந்த அளவுக்கு சிறகு அவரை வந்து அறுவடை பண்றது ஒரு பெரிய சந்தோஷங்க எனக்கு. கீழே வந்துருச்சு. லைட்டா அப்படியே இலை மேல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மழை வர்றதுனால கொஞ்சம் அப்படியே லைட்டா தூவி விட்டோம்னா, அந்த எறும்புலாம் கொஞ்சம் போயிடுங்க. ஏன்னா இந்த எறும்பு வந்தாவே அவரைக்காய க்ளோஸ் பண்ணிடுங்க. அதனால கத்திரி செடி பவுடர் தான் லைட்டா தூவி விடலான்ட்டு இருக்கிறேங்க. அதுக்கு பேரே எறும்பு பவுடருங்க. பாருங்க இங்க ஒரு பீக்கங்காய் பிஞ்சு இருக்குது பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் தாங்க. இதையுமே கட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. இப்படி இப்படி கொத்தா இருக்குது பாருங்க பச்சை அவரை. அழகா இருக்குதுங்க பார்க்க.
இந்த மாதிரி எறும்பு இல்லாத பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது காய். முழுசா நம்மளுக்கு கிடைச்சிருங்க. எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பூரா சாப்பிட்ருங்க. இந்த காம்பிலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பூ எடுக்குதுங்க. அதனால தான் சரி அடுத்த டைம் நம்ம வந்து விதைக்கு அதிகமாக விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பறிக்கிற காயில் மிஸ் ஆகிறது விதைக்கு ஆயிடுதுங்க. மாடி தோட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வேலைகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தண்ணி விடுறது ஒன்று தாங்க எனக்கு வேலை. அதனால எனக்கு பெரிய கஷ்டம்லாம் இது தெரியறது இல்லைங்க. மாடி தோட்டத்துக்கு வேலை செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் இருக்கிறது இல்லைங்க எனக்கு. நிறைய பார்த்தீங்கன்னா மூக்குத்தி வியாபாரம் பார்த்தீங்கன்னா விதைக்கே ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் அவரைக்காயெல்லாம் கொஞ்சம் முத்துட்டுன்னு சொல்லி நான் விட்டுட்டு இருந்தேங்க. அது என்னன்னா இப்போ விதைக்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் இந்த மாதிரி பூச்சி சாப்பிட்றதும் புழுகு சாப்பிட்றதும்லாம் இந்த மாடி தோட்டத்தில் நடக்கதாங்க செய்யும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து மனம் தளரக்கூடாதுங்க. அடுத்த விதையை நட்டு விட்டு அதை வளர்த்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. அதனால விதைங்க வந்து நம்ம விளையிறதுலேயே நம்ம ஸ்டாக் வச்சுக்கணுங்க. வச்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து எப்பயுமே அது யூஸ் ஆகுங்க. பாருங்க இதுவுமே விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். பாருங்க நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. கட் பண்ணணுங்க. பாருங்க நல்லா பச்சை அவரை பாருங்க நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி செடியில் நம்ம வந்து கவனிக்காத விட்டுட்டோம்னா அதுவே விதைக்கு சூப்பராக ரெடி ஆயிடுதுங்க. பரவாயில்லைங்க, எறும்பு இது பார்க்கலைங்க. நான் கொஞ்சம் அவரைக்காய் வீடியோ வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் கட் பண்ணிக்கலாம். நெய் மிளகாய்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் என்னது ஒரு பூஞ்சா மாதிரி உழுதுங்க இலையில. அந்த இலையெல்லாம் நான் பார்த்து பார்த்து இப்போ கட் பண்ணி விட்றேங்க இலைய. இந்த பனிக்கும் சரிங்க மழைக்கும் சரி சில நோவுங்க வரதாங்க செய்யுது. திடீர்னு இலை கருகுதுங்க. அந்த மாதிரி நடக்கதாங்க செய்யுது. என்னதான் மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் 1, 2 வரதாங்க செய்யுது. நெய் மிளகாய் செடி பார்த்தீங்கன்னா 3 செடி இருக்குதுங்க. அதாவது இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா 1 செடி இருக்குதுங்க. இன்னொரு பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 செடி வச்சிருக்கேங்க. அந்த மாதிரி இலைங்களை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வருது பாருங்க. நேற்று தாங்க வந்து எல்லாம் பளிச்சுட்டு கட் பண்ணி விட்டு போனேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி தாங்க அந்த நெய் மிளகாய்க்கு வருது. மாவு பூச்சி மாதிரி வருது பாருங்க. தண்ணி விடும்போது கழுவி விடணுங்க இதை. பாருங்க இன்னும் மிளகாய் இருக்குதுங்க. இருங்க பறிச்சுட்டு காட்டுறேன். நெய் மிளகாயும் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. அந்த செடி இதில் தாங்க 2 செடி இருக்குது. நிறைய பழம் கொடுத்துச்சுங்க. ஒரு 1/2 கிலோ மிளகாய்க்கு அறுவடை பண்ணேங்க. அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு கை தவறி அதை டெலீட் ஆப்ஷனுக்கு போயிடுச்சுங்க. வேறு வீடியோ டெலிட் பண்ண போகும்போது அந்த வீடியோ தெரியாத டெலிட் பண்ணிட்டுங்க. 1/2 கிலோ அளவுக்கு அறுவடை பண்ணியிருந்தேங்க அந்த வீடியோவில். கீழே வந்துருச்சு. நல்ல கலருங்க. ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வித்தியாசமாக தாங்க வருது ஃப்ளேவர். வாங்க வாட்டர் ஆப்பிள் வந்து பழுத்துருச்சுங்க. அதையும் பறிச்சுக்கலாம். பாருங்க நல்ல பிங்க் கலர் டார்க்காக ஆன பின்னாடி பறிக்கணுங்க. இல்லைன்னா எறும்பு சாப்பிட்டு போயிடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. அதாவது சின்ன கலராக சின்ன சைஸில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க இது காய். நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இனிப்பாகவும் இருக்குது. நீர் உள்ள காய். நல்ல உடம்புக்கு வந்து சத்தான பழங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரைங்க. 2 வாட்டர் ஆப்பிள் இருக்குது. நெய் மிளகாய் இருக்குது பாருங்க. சூப்பரான நெய் மிளகாங்க. கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், நீலவரி கத்திரிக்காய், கொத்து கத்திரி, நீலகுண்டு கத்திரிக்காய். எல்லா காயும் அறுவடை பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க தட்டு. அடுத்த தட்டு பார்த்தீங்கன்னா லென்த்து பீக்கங்காங்க. 3 பீக்கங்காய் அறுவடை பண்ணிக்கோங்க. குட்டி பீக்கங்காவும் 2 இருக்குது பாருங்க. சிறுகாவரை பார்த்தீங்கன்னா ஒரு 8 காய் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. நல்லா சூப்பரான ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஹெல்த்தாக இருக்குது பாருங்க சிறுகாவரை. ஒரு 8 காய் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. நல்லா இருக்குது பாருங்க காய். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. அதனால தான் சரி இவ்வளோ காய் அறுவடை பண்ணேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பார்டருங்க. இது பச்சையிலே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பார்டர் காய்ங்க அவரைக்காய். பர்பிள் அவரை. பச்சையிலே பார்த்தீங்கன்னா பர்பிள் அவரை பார்டர் கட்டினதுங்க. பச்சை அவரை பார்த்து அறுவடைங்க. பார்த்தீங்கன்னா தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ வருங்க. 2 அவரையும் சேர்த்தனோம்னா எல்லா அவரையும் சேர்த்தனோம்னா 2 கிலோக்கு வருங்க. அந்த அளவுக்கு அவரைக்காய் வந்து நல்லா ஒரு பெரிய அறுவடைங்க.
பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க, காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. உண்மையிலே தட்டு சூப்பரான அறுவடைங்க. நான் கீரை அறுவடை பண்ணலைங்க இன்னும். இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுங்க வீடியோ. அதனால பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் கீரை அறுவடை காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டேங்க. இன்னும் கீரைலாம் இருக்குதுங்க, பாலக்கீரை இருக்குது, பீட்ரூட் கீரை இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் அறுவடை பண்ணவே இல்லைங்க. இதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.